என்னடா வெளியே சத்தம்? ஏதோ சாவு உருள மாதிரி இருக்குப்பா. எங்க தள்ளு. டேய் தலைவர் வராரா? தலைவனா? இவன் பேசிய கொள்வானே. என்னப்பா நம்ம கோட்டு போட்டுருவீங்கல்ல? உள்ள வாங்க தலைவரே. ஏய் எருமாடு, இப்பதான் தரைய தொடச்சேன். சாரிமா, நீங்க வாங்க ஐயா. ஏய் மாமனாரி. இல்ல இல்ல, நான் இங்கே பேசிக்கிறேன். சொல்லுங்க தலைவரே. எல்லாரும் நம்ம கோட்டு போட்டுருவீங்கல்ல? போட்டுருவோம். போட்டுருங்க. இந்த பூசா வந்து ஏதாவது போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நாங்களாம் சேர்ந்து உங்களை போட்டுருவோம். என்ன டேய் என்னடா மிரட்டுறான்? பூ சொல்லவன டவுன குடுறா. இரு கூப்பன் தரேன், வாங்கிக்கோ. என்ன பாஞ்சு போடுறா? ஓ காலி, வாங்கிட்டு வரேன். தேங்க்யூ. இதெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்தது அப்படியே ஆகும். இது வேறையா? இதுக்கு அவன் ஜெயிக்க வச்சிரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கும்பு பண்ணா. இது என்ன அந்த புது கட்சி மாதிரியா? ப்ரொடெக்ஷன்கா? இல்ல அண்ணா அப்பப்போ வேட்டி மாத்தாரு, அதான் 2 செட்டு வேட்டி சட்டி வச்சுக்கிறேன். வேட்டி சட்டியா? வேட்டி சட்டை கேள்விப்பட்டது, இது என்ன புதுசா இருக்கு? டேய் தலைவர் சொன்ன மாதிரி அவருக்கே ஒழுங்கா ஓட்டு போட்டுருணும். நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க? என் தலைவர் காலகாலமா அவருக்கு தான் விசுவாசமா இருப்போம். ஒரு தலைவர் போயிட்டான்னா அவரோட அடித்தளம், பலம், கொள்கை இதெல்லாம் அவரோடய போயிடும். ஆனா நீங்க அவர் தான் ஓட்டு போடுவீங்க. ஏன்னா விசுவாசி. புதுசா வந்தவனே எப்படி நம்புறது? இது என்னப்பா லாஜிக்? ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவர் நம்பி ஓட்டு போடுவீங்க. ஒருத்தர் இருக்கவருக்கு ஓட்டு போட மாட்டீங்க. ஏன்னா அவர் புதுசு. மாற்றம் வரும்னா புதுசா ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா தான் வர முடியும். ஆனா நான் இவங்க தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்களே. என்னப்பா ஓட்டு போடாச்சா? என் ஓட்டு உங்களுக்கு தான் ஐயா. உங்க குடும்பத்தில் எல்லாரும் ஐயா பரம்பரை பரம்பரையே நம்மளுக்கு தானே ஓட்டு போடுறது. இந்த வச்சிக்க என்னப்பா ஆருக்கு ஓட்டு போட்ட? எங்க நெஞ்சில் குடிக்கும் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். பாத்தியா, கொடுத்த காசுக்கு போட்டாங்க ஓட்ட. சூப்பர் அடி. வரண்டதர் குறி. நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஏறுமா.